ஒன்றும் இல்லைங்கம்மா. ம். எங்கள் அக்கா மேலே கொஞ்சம் சந்தேகங்க. ம். செய்வனை செஞ்சு வச்சுட்டாங்க பொழைக்க விடாதுன்னு. அதெல்லாம் விடுங்க. சைவ நிலையெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. சரி உங்கள் பசங்களும் சொன்னாங்க, நீங்கள் எப்படி வளர்த்தீங்க, சரி நீங்கள் எப்படி அவங்க அம்மாவை நடத்துவீங்க, எப்படியெல்லாம் அவங்கள அடிப்பீங்க, எப்படியெல்லாம் கெட்ட வார்த்தை பேசுகிறீங்க எல்லாம் சொன்னாங்க. சரி. என்ன பிரச்சனை? என்னதான் உங்களுக்கு இல்லை இல்லை ஒன்றும் இல்லைங்க. அதாங்கம்மா, அக்கா அன்றைக்கி வந்திருந்ததுங்க. அக்கா வந்திருந்தோடனே நான் வீட்டில் செலவு சீட்டு எழுதி கொடுத்தேன். கடை வச்சுருக்குறேங்க. செலவு வாங்க போயிட்டேங்க. செலவு வாங்கிட்டு நான் வரும்போது அக்காவும் எங்கள் அக்கா பொண்ணும் வழியில் இந்த ரோட்டில் நின்னாங்க. ஏன் வந்துட்டக்கா அப்படின்னு கேட்டேங்க. இல்லை சாமி நான் வீட்டுக்கு போகிறேன்ட்டு. இல்லை ஏன் வந்துட்டேன், சாப்பிட்டு போடாத, இன்றைக்கி இருக்கிறேன், நைட் இருக்கிறேன்னு சொன்னேன்னு கேட்டேன். இல்லைப்பா தாயம்மா ஒரு மாதிரி சாவலை குத்துறேன், கோயிலுக்கு கொண்டு சாவை குத்துறேன் அப்படி இப்படின்னு சொல்லிச்சு. அதனால் நான் மறந்தேன். அந்த இடத்துல சரியாக இருக்காது, நீ வந்தால் சத்தம் போட்டு அடிப்பேன், நான் கிளம்பிட்டப்பா நான் போகிறேன்ட்டு போயிடுச்சுங்க. அப்புறம் வந்தவங்க வீட்டுக்கு வந்தோடனே அப்புறம் சாப்பாடு போட்டுச்சுங்க. போட்டு பிசைஞ்சிட்டு இருந்தேன். அப்புறம் நான் கேட்டேன், சின்னம்மா சாப்பிட்டுருச்சான்னு கேட்டேங்க. தெரியாத மாதிரி கேட்டேங்க. அவங்க செடி வந்தது, அவங்க மக கோர்ட்டில் வேலை செய்யுதுங்க. செடி வந்தது, வந்தோடனே கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. உண்மையை சொல்லு அப்படின்னாங்க. இல்லை இல்லை செடி வந்தோடனே வாமா போகலாம் நேராச்சுன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னாங்க. அப்போ நான் கேட்டேன், சாவலை கொண்டு கோயிலில் குத்துறேன்னு எதுக்கு நீ சொன்னேன், உனக்கு யார் சொன்னதுன்னு என்னை கேட்டுச்சு. யார் சொன்னாங்களே, நீ சொன்னியா இல்லையா, உண்மையை சொல்லு. இல்லை இல்லை உனக்கு யார் சொன்னதுன்னா எங்கள் அக்கா தான் சொல்லிச்சு, உங்கள் சின்னம்மா சொல்லிச்சேன்னு சொன்னாங்க. அது எதுக்கு அப்படி சொல்லுவேன், நம்ம உழைச்சாதான் காசு. செய்வனை செஞ்சு வச்சு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை நீ தான் ஒரு செய்வனை வையா அவங்கள அடிக்க சொல்லி அடிஞ்சிருவாங்களா, அடிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி மனசந்தேகம் நினச்சிட்டு வீட்டில் இருந்தால் நம்ம லைஃப்பு கெட்டு போயிடும். நீங்கள் பேசுகிறத பார்த்தா அப்படின்னுங்க. இப்படி தான் எப்பவும் பேசுவீங்களா? ஆமாங்கம்மா, இது என் தங்கங்க, ஒன்றும் தெரியாதுங்க அவருக்கு. தங்கத்தை தான் போட்டு கொள்ளு இதெல்லாம் வேசங்கம்மா. சரிங்கம்மா. இவ்வளவு வேஷம் எவ்வளவோ நான் அடி செருப்பு அண்ணன் வந்து ரெக்கார்டிங் போட்டு வைக்கல, இவர் பேசின வார்த்தைலாம் ரொம்ப தகாத வார்த்தை. உண்மை இன்னைக்கு அழிவு கிடையாது. தங்கத்தை தலையை பிடிச்சி வைப்பீங்களா? ஒரு நாளும் கட்டினிலிருந்து இதுவரையிலும் அந்த அடி நான் அடிச்சதில்ல. அன்னைக்கு அடித்தேன்னு சொல்கிறேன். ஏன் செருப்புல அடிக்கணும், விளக்கமாத்துல அடிச்சு அட்டியெல்லாம் குச்சியில் அடிக்கவும். தங்கத்தை எப்படி அடிக்கிறீங்க? வெளியே தங்கம், உங்க தங்கத்தை ஏன் அடிக்கிறீங்க? தங்கம் வந்து கரெக்டாக இருந்தால் செய்ய மாட்டாங்க. கரெக்டா எல்லாமே எப்படி கரெக்டா இருக்கணும்? உங்களாட்டம் தப்பு பண்ணவங்க யாரும் கிடையாது உலகத்துல, ஆளே கிடையாது. ஒன்னா பொறுமையாக பேசு. சரி, உங்க தங்கம் என்ன சொல்றாங்க பாப்போம். தங்கம்னு சொல்லிட்டா போதுங்களா, அடிப்பட்டது எனக்கு தாங்க தெரியும். தங்கம்னு சொன்னா பத்தாது, தங்கமா வச்சிருக்கணும்னு சொல்றாங்க. சரி, இன்னமும் கடலுக்குள்ள இருந்து நீந்தி வந்த மாதிரி வந்திருக்கிறேன். இனிமேலாவது நான் நல்லா இருக்கணும். இந்த மாதிரி நீ பேசும்போது நான் சும்மா இருக்கணும், நான் பேசும்போது நீ சும்மா இருக்கணும். அப்புறம் அவங்களுக்கு விளங்கும். ரெண்டு பேரும் பேசினோம்னா அவங்க நீ சொல்கிறத கேட்பாங்களா, நான் சொல்கிறத கேட்பாங்களா? நீ சின்ன பிள்ளையா, 56 வயசு ஆயிடுச்சு உனக்கு. சின்ன பிள்ளைகிட்ட பேசிகிட்டு இருக்க. எத்தனை பேர்த்த வேலை வச்சுருக்காங்க. இன்றைக்கி இவ்வளோ சுட்டு யாருக்காக? இந்தம்மா சம்பாதிக்கிறக்கா? அந்தம்மா காலில் உழு ஃபஸ்ட்டு. புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது.
அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.